வண்டி போகிற கரத்தில் ஆட்டோ உள்ளே விட்டுது. கேரளாவில் சரியான ராய்டு பண்ணிட்டுருந்தாங்க. ஆட்டோ ஓட்டம் பிஎல்ங்க தமிழ்நாடா? தமிழ்நாடுன்னு சொல்கிறது. பட் ஆனால் கேரளா வாங்கியோட பேசிட்டு இருக்காங்க. தமிழா? ஓகே ஓகே. இங்கே என்ன வேலை ஒர்க்கா? வந்து ஒன்று அப்டேடு. ஓகே ஓகே. சேலத்துலேருந்து கண்ணூர் போயிட்டுருக்கோம். ஊருக்கு போயிட்டுருக்கோம். சரி ஓகே, பார்த்து போயிட்டாங்க. ஓகே பாய். நினச்சிங்க தமிழ் தான், கரெக்டாக தமிழ் தாங்க வரும். சரி சரிங்க வெறியாகுதுங்க. கேரளாவில் தமிழ் வரையில் பார்க்குறது என்ன ஒரு ஆனந்தம். ஹார்லிக் டெக்ஸாக பைக்கு தாய்லாண்டு ஆல்ட்ரேஷனாக இருக்குது. தட்டி வெளியிருந்து இருக்கிறாங்க. கலரே இப்படி எவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் கேரளா வண்டி தான். கேரளா மாதிரி மோனே பேசிக்கலாம். போயிட்டாருங்க. அதுதான் கேரளாவில் வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கேரளாவில் வந்து ரோடெலாம் நல்லா இருக்கு. பட்டு ரொம்ப ஆசைப்படுங்க. எல்லாம் ரோடெலாம் இடிச்சு போட்டுருக்காங்க. சிமெண்ட் ரோடு தாங்க இருந்துச்சு. எல்லாம் ரோடெல்லாம் இடிச்சு எல்லாம் புதுசாக தார் ரோடு போட்டுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. இருந்தாலும் ஹைவே சேர்த்துனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரோடு பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது, நல்லா இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருக்காங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ஊரோட இந்த அளவுக்கு நான் ஓட்டியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஓட்டிட்டு அந்த ஊரில். ஆனால் இது வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போலீஸுமே நம்ம வந்து பிடிக்கலன்னு சந்தோஷம் இல்லை. பிடிக்கல இருந்தாங்க, பட் யாரும் நம்ம பிடிக்கலைங்க. ஆனால் இந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து பைக்கர்ஸு டிஎன் தொண்ணூறு என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சேலம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தமிழ்நாடு சேலம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க வந்து பைக்லேயே ட்ராவலுங்க அப்படின்னாங்க. ஆமாம் பைக்லேயே அப்படின்னோன்னா அவங்களே ஒரு சேனல் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டாங்க. அவங்க வந்து பைக்லேயே வந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்தாங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் ரைடு அப்படின்னாங்க. 2 days ரைடு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஓகே சேஃப்டி ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது நிறையா பேர் நம்ம உள்ள ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனவொன்னா 3 பசங்க வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு கேரளா இந்த மாதிரி நிறையா நல்லா வெல்கம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது. இன்னும் இது சொல்ல முடியல அப்படின்றது இல்லை, சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காற்று சவுண்ட் அதிகமாக அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இறச்சலாக கேட்குங்க. அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைம் வந்து சரியாக 1:30 மணி ஆகுது. உச்சி வெயில். உங்களுக்கு வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து பிக்சர் அப்படியே கலங்களாக தெரியும் வீடியோ உங்களுக்கு. அதனால் போக உங்களுக்கு லேக் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வந்து கேரளா பார்டர் தாண்டறதுக்கு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். அதே மாதிரி நம்ம சேனல் யாராவது புத்தாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை சேனலை தூக்கிட்டாங்க. நம்ம போடுற வீடியோ உடனே அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதனால லேக் பண்ணுறேன். கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ குடித்தோம். நம்ம அண்ணா வந்து பபுள் கம் எடுத்துகிட்டு இருக்காரு.
அதை சாப்பிட்டுட்டே போனால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது. இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா பார்டர் போகிறதுக்கு கரெக்டாக 125 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 மணி நேரம் காட்டுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அதை கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அதனால் புதிய சார்ந்ததே இல்லை. உங்களுக்கு வெயில் டைம் உங்களுக்கு நான் லாக் எடுக்க முடியாது, ஏன்னா ரொம்ப பிளராக தெரியுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ கடையில் நிறுத்தி உங்களுக்கு லாக் நான் போட்டுட்ருக்கேங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்பிட்டு நம்ம பார்டருக்கு பக்கமாக போயிட்டு உங்கள் வீடியோ லாக் கண்டினியூ பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு இன்னும் நமக்கு 65 கிலோமீட்டர் இருக்குது. பஸ்ஸை எரிஞ்சிருச்சாட்ருக்கேன். ஏசி பஸ்ஸு நல்லா எரிஞ்சு நாஸ்தி ஆயிடுச்சிங்க. ஏங்கப்பா, எப்படி அந்த அளவு பயிராகிற அளவு விட்டுருப்பாங்க. ஆனால் ஏசி பஸ் நல்லா தெரியுது, 2 அடுக்கு. ஒரு மாதிரி எப்படியோ உள்ளவர்களுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தால் சரி. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்குது. உள்ளவர்களுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தால் பரவாயில்ல, சந்தோஷம். ஓகே, கேரளா பார்டர் நம்ம தாண்டறதுக்கு இன்னும் சரியாக 57 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 57 கிலோமீட்டர் நம்ம கேரளா பார்டர் தாண்டி இருக்கிறோம். சொல்லி கிட்டாத போகிறதுக்கு ஒரு 10 ഇവിടുന്ന് എത്ര ദൂരം പോകാണ്ട്? 184 சேலமாங்க. 184 അടുത്ത പണി എത്രയാ? சேலம் தான் வராதம்மா. என்ன வேலை செய்கிறாங்கண்ணா? எல்லாரையும் ரைடர்னு வைக்கிறாங்க. நான் ஒரு போட்டாங்க என்ன ஒர்க்கு பேக்கரி. தமிழ் தெரியும், தமிழ் தெரியும், நல்லா தெரியுமா? வருஷமா அங்கே இருக்கேன். சரி சரி. பேக்கரி சேல்ஸ்மேனா? இல்லை, சப்ளையரு ஜூஸர். ஓகே ஓகே ஓகே. ഇവിടെയാ കോട്ടക്കൽ അറിയുമോ? ഇവിടെ ഞങ്ങൾ കണ്ണൂർ. അവിടുന്ന് വരുവാ? ഇവിടുന്ന് പോയി അവിടുന്ന് വരും. ആ അവിടെ മുതൽ പെടലോടിങ്ങില്ല. ഇപ്പൊ ഇതിനെ വെട്ടിക്കാലേ ഇതിന് പോകാൻ പറ്റില്ല. சேலத்தில் பேக்கரி பேர் மெட்ராஸ் பேக்கரி. ஆட்டியாம்பட்டி ஒன்று இருக்குது. ஆட்டியாம்பட்டி ஒன்று இருக்குது. ஓகே. அப்புறம் பரமத்தி வேலூர். ആട്ടിയാമ്പട്ടിയില്ലേ? ആട്ടിയാമ്പട്ടി വളവിലില്ലേ? ആട്ടിയാമ്പട്ടി അങ്ങാടിയിൽ നിന്ന് കുറച്ചാൽ പോയേക്കുന്ന കുറച്ച് മുന്നോട്ട് പോയിട്ട് ആ ടേണിലല്ലേ ഈ കട്ട് ഇങ്ങോട്ട് ഉള്ളോട്ട് പോന്നെ? അതെ. அங்கே வந்துருக்கோம். புக் பண்ணுறது சேலம் பேக்கரியா? இல்லை, வேலாயுதம்பாளையம். கேமரா இருக்கு, வீடியோ வருமா? അല്ല, ഒരു ആൺ വന്നിട്ടാ? ஆன் வரும் 4 വയസ്സായി കേട്ടാ. ഇതൊക്കെ കണ്ടാകുമ്പോൾ ഒന്ന് വിളിച്ചിട്ടുണ്ട്. എന്താ പഠിക്കുക? ഇല്ല, ഞാൻ ഗ്രാഫിക് ഡിസൈനറാ. എന്നിട്ട് ഗ്രാഫിക് ഡിസൈനർ. கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறீங்களே. വലിയ ആളാവില്ലേ? കയറൊന്ന് പൊട്ടിച്ചാ ഇത്ര சேலத்தில் பேக்கரி வேலை செய்கிறாரு. தமிழ் நல்லா தெரியும். கொஞ்சம் ட்ராவல் வரைக்கும் வீடியோ இருக்குது. முன்னாடி போய் கட் ஆகுதா? മുന്നാടി പോയി കട്ടാവും, പ്രോബ്ലം ഇല്ല. അതായത് ഫ്യൂൽ അടിച്ചില്ല. அது இப்போ அடிக்கணும், ஆனால் ஓடுங்குது ரிசர்வ் ஆகிடுச்சு. நம்ம ஃபியூல் அடிக்கணும். அங்கே போய் கோயம்புத்தூர் போய் அடிப்போம். എത്ര ദൂരം പോകും നോക്കട്ടെ. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை தாண்டியாச்சு. ஐ மீன் അല്ലല്ലോ, கேரளா സ്ഥലത്താണ് ഈ கேரளா பார்டர் தாண்டிட்டுன்னு சொல்ல வந்தீங்க. ഫുള്ള് വരെ പോகிறோம்.
നിങ്ങൾ പോകുന്ന സ്ഥലത്താണോ വണ്ടിൻ്റെ പാർട്സൊക്കെ ഉള്ളത്? கேரளா. இது வந்து கேரளா. நம்ம கூட தான் கேரளாவிலாம் மீட் பண்ணோம். ஒரு சேலம் தான் வேலை தராதான் பேக்கரிக்கு. ஆல்ரெடி வீடியோ விளாகில் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம கூட தான் ரைட் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மெயினில் ஹைவேஸில் ஏறி சேலம் போகிறாராம். நம்ம கோயம்புத்தூரில் சின்ன வேலை இருக்குது, அங்கே போயிட்டு தாங்க நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் இப்போ அவர் கிளம்புறாராம்மா. தமிழ் பேசுகிறார், தமிழ் நல்லா பேசுகிறார். ஓகே, எங்கே பேச மறுபடியும் மீட் பண்ணுவோம். வீடியோ விளாகு மறுபடியும் மீட் பண்ணுவோம். சேலம் என்ன பேக்கரி சொன்னீங்க? வேலாயுதம் 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 பாளையம் வேலாயுதம் பாளையம் சொல்லுவேன். பேக்கரி பேர் பேக்கரி மெட்ராஸ் பேக்கரியா? ஓகே. இப்போ மட்ராஸ் பேக்ஸ்னா அதோட ஒரிஜினல் நேம். நான் நிற்கிற கடை மட்ராஸ் கேக்ஸ். ஓகே, மட்ராஸ் கேக் பேர் ஓகே. கேமராவில் பேசுகிறேன். கேமராவில் தான் பேசிக்கிங்க. சொல்ல வேண்டியதானே. കാണാം എന്തായാലും കാണാം. നമ്മളിവിടെയൊക്കെ തന്നെ ഉണ്ടല്ലോ. പേര് പറക്കണ്ട, വേലായുധം പാളയം. ഞാൻ ഇടയ്ക്ക് വേതാളം പാളയം എന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. അത് കോടി തരാം. ആ സ്ഥലത്ത് വന്നപ്പോൾ മുതൽ വേതാളം പാളയം എന്നാ. ശരി, കാണാം. ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக எங்கேயாவது தூரமாக போகிறேன்னு சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன், மெசேஜ் போடுறேன். அவரும் இங்கே தூரமாக போகிற மாதிரி இருந்தால் வரேன்றாரு. ஓகே கேஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காப்புல, வந்துட்டு இருக்கிறாப்புல. நம்ம பைக் நின்றுருக்கு. நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து இன்னும் சரியாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் நம்ம ஊருக்கு ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்த வீடியோஸ் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட் போட ஆரம்பிச்சிடுவோம். ஏன் என்னால் போஸ்ட் போட முடியல அப்படிங்கிறது அதான் பவியமாக நிற்கிறார. எடிட்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன் எடிட் பண்ணி போட முடியும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைடு முடிச்சுட்டு நைட்டு 10 மணி 11 மணி சுமாருக்கு வந்து வீட்டுக்கு போய் படுத்தோம். என்னால் சரியாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடிட் பண்ண முடியல. ஏன்னா தூக்கம் கேட்டு ரைடு பண்ணுறோமா, பகல் ஃபுல்லாக சுற்றிட்டு மறுபடியும் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து என்னால் எடிட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக அது ஆகாத காரியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி எதுவும் போஸ்ட் போடல. இனிமேல் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு கண்டிப்பாக வீடியோஸ் நம்மளது ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிரும். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வேணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே மொபைலுக்கு வந்துடும். தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, கண்டிப்பாக நம்ம பெரிய ட்ரிப்பாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது என்ன ட்ரிப்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கேரளா ட்ரிப் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் பசங்க தான் ஒரு 4 பேர் வரல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப் கூப்பிட்டு போய்க்கலாம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நானும் அண்ணாவும் மட்டும்தான், எடிட்டர் மட்டும்தான் போனோம் ரைடு. இந்த ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப்பு இன்னொரு ஐடியா வச்சுருக்கோம். அதுவும் கேரளா சைடு தான் வச்சுருக்கோம். பட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா பசங்க எல்லாமே அது செட் ஆனால் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா பசங்களோட போனால் வைப் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ட்ரிப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பசங்க திடீர்னு வரலன்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பசங்க வந்துடுவானுங்க, நம்பிக்கை இருக்குது, வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அடுத்த மந்த்துக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்க. ஓகே கேஸ், மறுபடியும் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டிவிட்டுங்க. நம்ம ப்ரோடியூட்டி உடனே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, பாய்.